மதம், சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோட கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். இது வந்து அநியாயம், அபத்தம். அவர் சொன்னாலே நீங்க பேசும்போது கழுத்துல இருந்து என் கருங்காலி எல்லாம் வெளில எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஒவ்வொருத்தரும் என்ன எலும்பு கூட போட்டு போகலாம், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போய் அமைச்சர் ராஜ்மோகனை நமது அருமையான கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அரசியல் சாசனத்தை படிச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 15 to 20 வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் எந்த வகையிலும் பொட்டு வச்சோ, சந்தனம் வச்சோ, கயிறு வச்சோ, குல்லா வச்சோ, தாடி வச்சோ தனது தர்மத்தை அவன் இயங்க முடியும், உலகத்துக்கு காட்ட முடியும். டு ப்ரீச், பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ஹிஸ் ஓன், ப்ரொஃபஸ் ஹிஸ் ஓன் ரிலிஜன் போட்டிருக்கு. அது ரொம்ப வைட்டல் ஃபண்டமெண்டல் ரைட். அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அவங்க இருக்கிற லீகல் டீம்ல கேட்டாலே சொல்லுவாங்க, இது பயங்கர ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன். நம்பர் 1. நம்பர் 2, ஜஸ்டிஸ் சந்திரனோட இதை பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு ஜுடிஷியல் ஆர்டரா இல்லை, இட் வில் பி குட். அதாவது ஒரு பரிந்துரையா சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி போட்டீங்கன்னா, அப்படி எல்லாம் எல்லாம் இல்லாம அப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்கும். பாவம் திருவள்ளுவருடைய திருநீர் பட்டி எடுத்தாங்க, அப்புறம் அவரோட காவி எடுத்தாங்க, அவரோட பூணூல் எடுத்தாங்க, அவர் வச்சு செஞ்ச மாதிரி எல்லாரையும் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி. நம்பர் 2, ஸோ இது மாதிரி அவர் பரிந்துரை தான் பண்ண. 3வது மாதிரி இது இட் ஷுட் பி brought as a ரூல்னு கட்டாயமா சொல்ல முடியாது. அது சொல்றதுக்கு யாருக்கும் எந்தவித ஒரு இதுவும் இல்லை. இதே அமைச்சர் ராஜ்மோகன் நான் வந்து தர்மங்களை வந்து எல்லா தர்மமும் ஒண்ணு நினைச்சு ஜெனுவனா செக்யுலரா மனசுல வச்சு வாடுறேன். ஆனா இதே ஆட்கள் வந்து நான் இது சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கடுமையா இருந்தாலும் நான் சொல்லதான் ஆகணும், கசப்பா இருக்கும். இதே ராஜ்மோகன் யாரும் கிறிஸ்டியன்ஸ் யாரும் கிராஸ் போட்டு வராதீங்க, ஏன்னா நீங்க வேற மத்தவங்க வேறன்னு காட்டாதீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாரும் தொப்பியை போட்டு வராதீங்க, தாடியும் மீசை இல்லாம தாடி மட்டும் வச்சுக்கிட்டு இஸ்லாமியத்தை காட்டிட்டு வராதீங்க. ஏன்? குரு கோவிந்த் சிங்கை ஃபாலோ பண்றவங்க, குருநானக்கை ஃபாலோ பண்றவங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒண்ணுமே போட முடியாது. அந்த மேல போடுற அந்த முண்டாசு கவிஞர் பாரதியார் சொல்லும், முண்டாசு போடாம வாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் இன்டர்ஃபியரன்ஸ் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ். நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான், பாஜக ஆளு தான், அவருக்கு ஒரு நல்ல ட்ரை பண்றாரு நான் பார்த்துருக்கேன். ஆனா இது மாதிரி தப்பு வரும்போது யூனோ இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் போல இவங்களா வாழ விடக்கூடாது, எடுத்து சொன்னோம். அதுக்கு மேல வந்தா நாங்க ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நாங்க பண்ணுவோம். ஒரு கடைசி பாயிண்ட் சொன்னேன், துர்க்கியில எல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, துர்க்கியில பெண்கள் வந்து இந்த ஹிஜாப் போடக்கூடாதுன்னு துர்க்கி ரூல் கொண்டு வர போகும்போது பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய தர்மத்தை வெளிப்படுத்த முடியாது, பெரிய ஃபியூரர் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, தற்கொலை நடக்குதோ அல்லது தற்கொலை நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய சரிவா இருக்கும். தயவு செய்து இதை நீங்க மாத்திக்குங்க. இது உங்களுக்கு அடிச்சு விடிச்சு சொல்றேன்.